சேலத்தில் தேமுதிக கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர்கள் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் ஆலோசனை கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நமது சேலம் செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், வணக்கம். தேமுதிக அதிருப்தி எம்எல்ஏக்கள் வெளியேறியதால் தேர்தல் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளதா? இது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதா? சேலத்தில் இருக்கிற தனியார் மண்டபத்தில் தேமுதிக கட்சி சார்பில் அதாவது தேர்தலில் போட்டியிடும் 104 வேட்பாளர்கள் மற்றும் அவர் வழக்கறிஞர்களுடனான ஆலோசனை கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இந்த கூட்டத்தில் தேமுதிக வேட்பாளர்கள் சட்ட ரீதியான எந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்ள வேண்டும், மேலும் பிரச்சாரங்களில் எந்த வகையில் ஈடுபட வேண்டும் குறித்து சட்ட ரீதியான உதவிகளை வழக்கறிஞர்கள் மூலமாக ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் இந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. வழக்கமாக இது போன்ற கூட்டங்கள் சென்னை போன்ற நகரங்கள் நடைபெறும். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சேலத்தில் முகாமிட்டிருக்கிறதால இந்த கூட்டம் சேலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இந்த கூட்டத்தில் 104 வேட்பாளர்கள் மற்றும் 104 வழக்கறிஞர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. சரியாக 11 மணி அளவில் இந்த கூட்டத்தில் கேப்டன் கலந்துக்கிட்டு வேட்பாளர்களுக்கான ஆலோசனைகளை வழங்கியிருக்காரு. ஏற்கனவே தேமுதிகவில் இருந்து அதிருப்தி எம்எல்ஏக்கள் வெளியே இருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் எஸ்ஆர் பார்த்திபன் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த தற்போது அவர் தேமுதிகவில் இருந்து தற்போது நீக்கப்பட்டுள்ளதால் மேற்கொண்டு இந்த தேர்தலில் பணிகள் தொய்வில்லாமல் நடைபெறுவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. மேலும் இது குறித்து பேசுவதற்காக தேமுதிக வழக்கறிஞர்கள் நம்மிடையே அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார், இன்னைக்கு எந்த மாதிரியான கூட்டம் நடைபெறுது, இல்லை எந்த மாதிரி ஆலோசனைகள் வழங்கப்படுது உங்களுக்கு? இன்னைக்கு தேமுதிகனுடைய 104 வேட்பாளருடைய கூட்டமும் அந்த 104 தொகுதிக்குண்டான வழக்கறிஞர்கள் கூட்டமும் மற்றும் அனைத்து மாவட்ட செயலாளர் கூட்டமும் இங்கே ஆலோசனை கூட்டம் நடைபெறுது. இங்கே தேமுதிக அதிருப்தி எம்எல்ஏக்கெல்லாம் வெளியே போயிருக்காங்க. இந்த நேரத்தில் இது குறித்து தேர்தல் பணியில் தொய்வு ஏற்பட்டிருக்கா? இது குறித்து உங்களுக்கு ஆலோசனை வழங்கிருக்காங்களா? இல்லை, அதை பற்றிலாம் எதுவும் இல்லைங்க. தொய்வுங்கிறது எங்கள் கட்சியில் கிடையாது. அதோட வேகமாக தான் எங்கள் கட்சி தொண்டர்களாக செயல்பட்டு இருக்காங்க. தொய்வுங்கிற பேச்சுக்கு இடம் இல்லைங்க. மகேஷ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் சிறு நேரத்தில் கேப்டன் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து 104 வேட்பாளர்களுக்கும் சட்ட ரீதியாக தேர்தலை எவ்வாறு சந்திக்க வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனைகள் தற்போது வழங்கப்பட்டிருக்கு. மகேஷ், உங்களுடைய கள தகவல்களுக்கு நன்றி ரியாஸ்.